ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஹவு டு பி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஸோ நம்ம ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஜேர்னியை நம்ம எப்படி கொண்டு போகலாங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் கேரியருக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்தராக எந்த ஒரு டிலே இல்லாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் சொன்னோன்னே எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் போனால் நம்ம லாஸ் பண்ணிவிடுவோம். நீ எவ்வளோ அமௌண்ட் கொண்டு போறியோ அவ்வளோ அமௌண்ட்டை நீ லாஸ் பண்ணிவிடுவா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ஃபியருங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் நமக்கு ப்ராப்பரான நம்ம நம்ம ட்ரேடிங்னா என்ன, ஸோ நம்ம எப்படி நம்ம எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிறத பற்றி A to Z நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுட்டு போகும்போது கண்டிப்பாக நம்ம லாஸஸ்ங்கிறது நம்ம ஈஸியாக நம்ம தவிர்க்குங்கிறது முடியும். ஸோ லாஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம்னா நம்ம 10 ட்ரேடில் நம்ம ஒரு 7 to 8ங்கிறது நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடாக நம்ம ஆக முடியும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு டே ஒரு 400 ஒரு 500 கிடைச்சா போதும் அப்படின்னு தான் எல்லாருமே அந்த மைண்ட் செட்டில் தான் வருவாங்க. பட் போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்டுங்கிறது நமக்கு கிரீடுங்கிறது அதிகமாகிடும். ஸோ 500 எடுத்தால் போதும்னு இருக்கக்கூடிய பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா பர் டே பார்த்தீங்கன்னா 2000 5000 அந்த மாதிரியான எய்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சம்டைம்ஸ் ட்ரேடுங்கிறது மிஸ் அவுட் ஆகும். ஸோ அந்த கிரீடு அதிகமாக நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸஸ்ங்கிறது சம்டைம்ஸ் அதிகமாகும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ட்ரேடில் ஒரு $10 ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வராமல் எனக்கு $10 பார்த்தீங்கன்னா $20 $30 அந்த பர்டிகுலர் ட்ரேடில் மட்டும் எனக்கு வரணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரேடர்ஸ் ஃபெயிலியருங்கிறது நமக்கு மேட் பண்ணுவாங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன ஷேர் பண்ணுவோம்னா நீங்கள் ப்ராஃபிட் உடனே நீங்கள் புக் பண்ண ட்ரை பண்ணுங்க, சரிங்களா. ஸோ அதை பற்றி நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் எல்லாமே அவங்க டீட்டெயிலாக நான் ஃபர்தராக அப்கமிங் வீடியோஸ்லாம் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் செட்டை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்க்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ட்ரேட் பார்த்தீங்கன்னா எல்லா டேயும் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும், இல்லை இல்லைன்னு சொல்லல. அதில் நம்ம ஸ்ட்ராங்கான ட்ரேடை மட்டும் எடுக்கிற மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்க. ஸோ எல்லா ட்ரேடுக்கும் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சக்ஸஸ் ரேஷியோங்கிறது நமக்கு ரொம்பவே நமக்கு டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாங் டேர்ம் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு அதில் ட்ரேட் பண்ண மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்க. ஸோ ஏன்னா நமக்கு சக்ஸஸ் ரேஷியோங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறது. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட்லாம் கற்றுக்கிட்டீங்க. ஸோ ட்ரேட்லாம் கற்றுக்கிட்டு உடனே ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ப்ரோக்கரேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரியல் அக்கௌண்ட் நம்ம ஒரு ப்ரோக்கரேஜ் சூஸ் பண்ணோம்னாலே ஆக்சுவலாக நமக்கு டெமோ அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ரியல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறது. அதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு முன்னாடி டெமோ அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு 3 months 2 monthsங்கிறது பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குனே ஒரு கான்ஃபிடென்ட்ங்கிறது வந்துடும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $500 நீங்க ரியல் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா, ஸோ நீங்க டெமோ அக்கௌண்ட்ல $500 வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு நமக்கு டெய்லி நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே பாத்தீங்கன்னா நம்மளுமே ஈஸியா நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியா ப்ராஃபிட்ங்கிறது புக் பண்ண முடியும். தென் ஃபோர்த் திங் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு தனியாக நான் வீடியோங்கிற செப்பரேட்டாக மேக் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் பர்டிகுலராக தனியாக உங்களுக்கு வீடியோங்கிறது ஃபியூச்சர் நான் அப்டேட்டுங்கிறது பண்ணுறேன். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ண மாதிரி தான் நமக்கு அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சிஸ்டன்ட்டாக ப்ராஃபிட்டுங்கிறது புக் பண்ண முடியும். ஸோ நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிறது கூட நமக்கு சான்சஸ்ங்கிறது இருக்கு. ஸோ நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ச் பை இன்ச் நம்ம பார்த்து தான் நம்ம ஆர்டருங்கிறது பிளேஸ் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ண முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ எல்லா ட்ரேட் ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணாமல் நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு ட்ரேட் பிளேஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் இருக்குது, ஸோ நமக்கு எப்படிலாம் நம்ம அப்ளை பண்ணணுங்கிறத பற்றியுமே நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன்.
தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்க போறோம்னா லைக் பேஷன்ஸுங்க. லைக் பொறுமைங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் பொறுமை உங்கள்கிட்ட இல்லைன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடுங்கிறத கண்டிப்பாக ஆக முடியாது. ஸோ வந்து பொறுமை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்பவே உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா பொறுமை இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸஸ் ஹேண்டில் பண்ண தெரியணும், ப்ராஃபிட் நமக்கு புக் பண்ண தெரியணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சைக்காலஜி தாங்க. ஸோ வந்து லைக் நம்ம சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங்கில் ரொம்ப வந்து வைட்டல் ரோலுங்கிறது பிளே ஆகும். ஸோ நம்ம அதை வந்து ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ சைக்காலஜி நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் போனால் மட்டும்தான் நம்ம சைக்காலஜிங்கிறது நமக்கு எப்படி நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் லைக் நம்ம டெமோ அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரேடர் ஆகிறதுக்கு எல்லாமே வந்து நம்ம டெமோ அக்கௌண்ட்டில் கற்றுக்கலாம். பட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காலஜி வந்து நம்ம நம்ம எப்படி நம்ம லைக் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம வந்து லைக் நமக்கு தெரிய வரும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் கரியரில் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ட்ரேட் கற்றுக்கிட்டு நான் ஃபர்தராக பண்ணலான்னு இருக்கேன். அந்த மாதிரியான லைக் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. லைக் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா லைக் வந்து லைக் பெரிய அமௌண்ட்டுக்கு போகாதீங்க. ஸோ சின்ன அமௌண்ட்ல நான் இது வந்து எப்போ சொல்றேன்னா நீங்கள் டெமோ அக்கௌண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் சம் டைம்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்ங்கிறது இருக்கும். ஸோ மந்த்லி லைக் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்துருக்கீங்க, ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் செக் பண்ணுங்க. ஸோ இப்படிலாம் பார்த்துட்டு நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்ங்கிறது நமக்கு ஆஃப்டர் நம்ம நிறையா ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் நமக்கே நம்ம ரியலைஸ் ஆகிடும். ஸோ நம்ம எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணலாம், எது பண்ணால் இப்போ பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்ங்கிறது வந்துடும். ஸோ என்னோட இதுலேருந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ட்ரேடிங்கில் ஈஸியாக நம்ம லைக் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியுங்க. லைக் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் அதுக்கான நீங்கள் ப்ராப்பரான ட்ரைனிங்ஸ் எஃபர்ட்டு உங்கள் சைடில் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து டெடிக்கேஷன் லைக் வந்து கன்சிஸ்டன்சியாக லைக் அதுக்கான எஃபர்ட் எல்லாமே போட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம ப்ராஃபிட்டுங்கிறது நம்மளால் ஈஸியாக நம்ம மேக் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் ட்ரேடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு $20 லாஸ் ஆகுதுன்னா ஸோ லைக் அந்த டேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த $20 நம்ம எப்படி விட்ட அமௌண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி அதே டேல வந்து இன்னொரு ட்ரேடு நம்ம உடனே பிளேஸ் பண்ணுவோம். அப்படி பிளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பதட்டத்தில் லைக் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம தப்பான ட்ரேடு கூட நம்ம சூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம மைண்ட் செட்டில் என்ன இருக்கும்னா அந்த விட்ட $20 எப்படி நம்ம லைக் இன்னைக்கு டே எண்டுக்குள்ள நம்ம எப்படி நம்ம வெளியே எடுக்கிறது, ஸோ நம்ம ப்ராஃபிட்டபிளாக இருக்கணுங்கிறது. ஸோ அகைன் ட்ரேட் பிளேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடுமே லாஸ்ட்ல போகும், லைக் சம்டைம்ஸ் போகும். அதனால நீங்கள் ஓவர் ட்ரேடுங்கிறது நம்ம அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ட்ரேடு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்ங்கிறது இருக்கும், கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த ட்ரேட்ல வந்து லைக் நம்ம ஜஸ்ட் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் லைக் வந்து லைக் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இது இந்த லைக் மேலே போக போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு மேலே போக போதா டவுன் ஆக போதா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேடுங்கிறது பிளேஸ் பண்ணுங்க. ஸோ அதனால் வந்து ஓவர் ட்ரேடுங்கிறது அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் சொன்ன எல்லா திங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்கிட்ட இருக்குது. ஸோ நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றினா அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் லைக் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் நான் லைக் எல்லாமே சொல்லியிருந்தேவே நோட் பண்ணிக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட் நீங்கள் லைக் ஒன் டைம் வந்து உங்களோட சைட்லேருந்து ஃபுல் வந்து நீங்கள் கோ த்ரூங்கிறது பண்ணுங்கள். ஸோ லைக் நிறையா கண்டென்ட்டுங்கிறது இருக்கும் லைக் வேரியஸ் சேனல்ஸ்லேருந்து. ஸோ எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது உங்களோட கம்ப்ளீட் நீங்கள் அனலைசிஸும் அண்ட் ரிசர்ச்சும் பண்ணிட்டு ட்ரேடுங்கிறது ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோங்கிறது நான் உங்களுக்கு வித்தின் ஃபியூ டேஸில் உங்களுக்கு நான் அப்லோடுங்கிறத பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய்.